நம்ம உலகம் உருவான காலத்துல இருந்தே இயற்கை ஏகப்பட்ட அதிசயங்கள் செஞ்சிட்டு இருக்கு. அந்த அதிசயங்கள் நம்ம எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டதா இருக்கும். உதாரணத்துக்கு நட்சத்திரம் போல மினுங்கிற கடல், பச்சை பசேல்னு தெரிகிற வானம். அந்த மாதிரி அதிசயங்கள் நமக்கு ஆச்சரியமா இருந்தாலும் ஒரு சில அற்புதங்கள் நமக்கு நன்மையும் செய்யும். அப்படி ஒரு அதிசயங்கள்ல மக்களால் நம்பப்படுற ஒரு அதிசயம்தான் இந்த தங்கச்சிப்பி. பறந்து விரிஞ்சு இருக்கிற இந்த கடல்ல கோடிக்கணக்கான சிப்பிகள் கொட்டி கிடக்கும். அந்த சிப்பிகள்ல இயற்கை ஒரே ஒரு சிப்பிய தேர்ந்தெடுக்கும். முழு நிலா தெரிகிற அந்த நாள்ல இயற்கையால தேர்ந்தெடுக்கப்பட்ட சிப்பி மேல ஒரே ஒரு மலைத்துளி படும். அந்த மலைத்துளி பட்டதும் அது தங்கச்சிப்பியா மாறிடும். அந்த தங்கச்சிப்பி நம்மளோட கஷ்டங்களை போக்கி நமக்கு நன்மைகள் செய்யறதா மக்கள் நம்பிக்கையா இன்னும் நிலைக்குது. என்னப்பா மறுபடியும் கெட்டக்கணவா? ஆமாம். சரி, லேட் ஆகுதுல்ல, சீக்கிரம் ஸ்கூலுக்கு கிளம்பு. திருநெல்வேலியில் 2 திருநங்கைகள் அடித்து கொலை செய்யப்பட்ட விவகாரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இவனுங்களை வேறு வேலை இல்லை, காலங்காத்தால எதை சொல்லவும் தெரியாது. தங்கம், சீக்கிரம் சாப்பிட்டு கிளம்பு. பைடா. பெண்ணல்ல பெண்ணல்ல ஊதாப்பூ, சிவந்த கன்னங்கள் ரோசாப்பூ, அப்புறம் கண்ணல்ல கண்ணல்ல அல்லிப்பூ, சிரிப்பு மல்லிகைப்பூ. பெண்ணல்ல பெண்ணல்ல ஊதாப்பூ, சிவந்த கன்னங்கள் ரோசாப்பூ, கண்ணல்ல கண்ணல்ல அல்லிப்பூ, சிரிப்பு மல்லிகைப்பூ. சிறு கைவளை கொஞ்சிடும் கொய்யாப்பூ, அவள் கைவிரல் ஒவ்வொன்றும் பன்னீர்ப்பூ, மைவிடி ஜாடைகள். தம்பி பால். ஐயோ, டே தங்கம், சாரிண்ணா, பாத்ரூமில் இருந்தேன், அதான் கொஞ்சம் லேட் ஆகிட்டு. என்ன கோபால், வீட்டில் பால் கொடுத்தாச்சா? அதெல்லாம் கொடுத்தாச்சு. வேலுச்சாமி என்ன, அப்புறம் ஒரு விஷயம் சொல்லணும். நம்ம தங்கம்ல அடிக்கடி வீட்டை போட்டு உள்ளேயே இருக்கான். கூப்பிட்டாலும் லேட்டாகவே தான் வரான். என்னமோ சரியில்லை, பார்த்துக்கோ. என்னன்னு விசாரி. பாத்ரூம் போயிருப்பான்ப்பா. அதுக்குன்னு டெய்லியுமா? எனக்கு என்னமோ சரியா படலை, பார்த்துக்கோனே, வரேன். ஐயோ, ஒரு நிமிஷம் உட்காரு, வந்து வரேன்.
தங்கம் ஒரு நிமிஷம் இரி வரேன். ரவி என்னாச்சுப்பா? ஏன் இப்படி ஓடி வர? தங்கம் எங்கடா போயிருப்பான்? தெரியலையேப்பா. தங்கம் தங்கம், டேய் தங்கராஜி, என்னாச்சுடா? தங்கம், ஏமா இதை பத்தி என்கிட்ட சொல்லல? நான் இப்படி ஒரு குறையோடு பிறந்திருக்கேன்னு தெரிஞ்சா கேவலம் தானப்பா. அதான் நீங்க என்ன கொன்றுவியோன்னு பயந்துட்டப்பா. எவன் சொன்னான்? எவமா சொன்னான் இதை குறைன்னு? என்ன குறவன் பிறப்புல? இதெல்லாம் இயற்கையா நடக்கிற விஷயம், அவ்வளவுதான். இது நீ பொறுப்பு இல்லம்மா. இதை பத்தி என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. உன் பாட்டுக்கு ஓடி வந்துட்டேன். உன்னை விட்டா எனக்கு யாருமா இருக்கா? ஊர்ல அவன் என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை. எனக்கு உன் சந்தோஷம்தான் முக்கியம். உன் இஷ்டம் போல நீ இரி. அப்பா எப்பவுமே உனக்கு துணையா இருப்ப. இனிமேல் என் மகாராணிக்கு விதவிதமா தலைக்கட்ட இந்த அப்பா கத்துக்கணும்ல.